குரு ஆஸ்ட்ரேலியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்கான இந்த வாரத்துக்கான வார ராசி பலன், அதாவது 24ஆம் தேதி மே மாதம் 2021 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 30ஆம் தேதி மே மாதம் 2026 சனிக்கிழமை வரையான விருச்சிக ராசிக்கான வார ராசி பலன். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பல சவால்களை எதிர்கொள்கிற இதுதான் இருக்கும். இருந்தும் அந்த சவால்களை எதிர்த்து வெற்றி பெற ஒரு அசாத்திய தைரியம் கொடுக்கும் வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். இந்த அடிப்படை பார்த்தீங்கன்னா சந்திரன் வளர்பெற்ற சந்திரன் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் இருந்து 10ஆம் இடமான 10ஆம் இடத்துல சிம்மத்தில் கேதுவுடன் இணைக்கிறது. அது தொழில் சாதனம் என்ற வேலை சார்ந்த வீடுன்றதுனால ஒரு விதமான சலிப்பு ஏற்படுறதா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை லீவு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வேறு எதனா வீட்டு வேலை எதனா சேர்ந்தால் கூட ஒரு விதமான அலுப்பு, ஒரு விதமான மந்தத்தனம் இருக்கும். அதில் ஏற்படுற சின்ன சின்ன பிரச்சனைகள் அதெல்லாம் ஒரு விதமான தேவையற்ற வாக்குவாதங்கள்லாம் ஏற்படும். அது மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள். போது மட்டும் அன்றைய பொழுது யார்கிட்ட எதுவும் பேசாதீங்க, மௌனமாக கடந்து செல்வது நல்லது. ஏன்னா 4ஆம் இடத்த சந்திரன் பார்க்கறதுனால ஒரு விதமான ஒரு இதுதான், இந்த வீடு மனை வண்டி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புதிதாக தொடங்குவதுக்கு, அதாவது வீடு கட்டுறதுக்கு இதெல்லாம் ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் ஏற்படும். ஏன்னா பொதுவாக கேந்திரத்தில் பாவகிரகங்களும் திரிகோணத்தில் சுபகிரகம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு விருச்சிகத்திலேருந்து 4ஆம் இடத்துல பாவகிரகமான அது பிடிச்ச வீட்டு கும்பத்தில் ராகு இருக்கிறதுனால, அதாவது திடீர்னு இது முன்னாடி எப்பயோ வண்டி வாங்கலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த வாரத்தில் அது கூடி வரதா இருக்கும். விவசாயம் சார்ந்த வேலைகள்லாம் ரொம்ப இது இருக்கும். ரொம்ப நாள் அம்மா கூட இருந்து தனியாக இருந்தாலும் அன்றைய வாரத்தில் பார்க்குற சூழல் இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ஏற்படுற ஒரு திடீர் இதுவான நல்லது ஏற்படுறதா இருக்கும். ரெண்டாவது வளர்ப்பு சந்திரன் அந்த வீட்டை பார்க்குறதுனால ஒரு விதம் சுபத்துவம் அடைஞ்சு உங்களுக்கு அந்த நாள் சாதகமாக இருந்து அந்த பொழுது ஒரு விதமான அலுப்பு, ஒரு விதமான ஏதோ வேலையே இல்லைன்னா கூட ஏதோ அசதித்தனம் இருக்கும், ஒரு தனிமையை விரும்புகிறதா இருக்கும் அன்றைய பொழுது. என்ன காரணம் கேட்டால் சந்திரன் அந்த கேதுவுடன் தொழில் சார்ந்த நிலையில் இருக்கிறதுனால எதனா ஒரு வேலை எடுத்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விதமான சலிப்பு ஏற்படும் அன்றைய நாள். அப்புறம் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 25, 26, 27 தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான உங்களுக்கு ஏற்ற ஒரு லாபகரமான நாளாக தான் இருக்கும். ஏன்னா அது உங்கள் வீட்டில் இருந்து 11ஆம் இடம் சந்திரன் கன்னி ராசிக்கு 11ல் இருக்கிறதுனால சந்திரன் அதிபதி அந்த அதிசாரமாக செல்கின்றது. 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் புத ஆதித்ய யோகம் கொண்டு இருக்குது. அஸ்தங்கமும் கடந்துடுது. அதனால் அந்த அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். மூத்த சகோதரர் வழி உறவுகள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். அவர்கள் மூலயமா எதனா அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நடந்தேறும். அந்த ஒரு விதமாக அந்த 3 நாட்கள் உங்களுக்கு ஒரு விதம் பண வரவு ஏற்படும் நாளாக இருக்கும். ரெண்டாவது எல்லாமே ஒரு சின்ன ஒரு தடை, ஒரு தாமதம் கொண்டு தான் நடக்கும். இதெல்லாம் நல்லது நடக்கிறது கூட கொஞ்சம் உங்களுக்கு டிலே தான் இருக்கும். என்ன காரணம் கேட்டால் சனி உங்கள் வீட்டில் இருந்து 5ஆம் இடத்துல இருக்க சனி 7ஆம் பார்வையாக அந்த 11ஆம் வீட்டை பார்க்கறதுனால இதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா உடனே நடக்காது, கொஞ்சம் காலதாமதம் கொண்டு தான் நடக்கும். ஆனால் நடக்கும். சனி பார்வை இல்லைன்னா தடைகளே இல்லாமல் நடக்கும். சனி பார்வை இருக்கிறதுனால தடையோடு தான் நடக்கும். இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே சனி உங்கள் 2ஆம் இடத்தையும் பார்க்குது, தன குடும்ப வாக்குஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்கள் பேச்சிலேயே ஒரு விதமான மந்தத்தனம், ஸ்லோத்தனம், நீங்கள் சொல்கிற விஷயம் உங்களுக்குள்ள சிந்தனையில் ரொம்ப வேகமாக இருக்கும். ஆனால் விஷயங்கள் கன்வே பண்ணும்போது, வெளிப்படுத்தும் போது அது பொறுமையாக தான் விஷயங்கள் வரும். அதுக்குள்ளே கேட்குறவங்க பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிற நல்ல விஷயங்களை அவங்களுக்கு புரியாமலே போயிடும். இருந்து குரு பார்வை உங்கள் அந்த 2ஆம் வீட்டை பார்க்கறதுனால நீங்கள் சொல்கிற வார்த்தைகள்லாம் நல்ல சாந்தமான அமைதி, நல்வழிப்படுத்தும் வார்த்தையாக தான் இருக்கும். குடும்பத்திலும் சரி, தொழிலும் சரி. ஆனால் கேட்குறவங்க அது அவங்களுக்கு பொறுமை இருக்காது. அதை தவிர்த்து போகிறது தான் பார்ப்பாங்க. என்ன காரணம் கேட்டால் செவ்வாயும் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இதெல்லாம் ஒரு விதமான உங்களுக்குள்ள ஒரு விதமான ஆயுள்தனத்தில் ஒரு மந்தத்தனத்தை உண்டாக்கும். இருந்தும் எதுவும் பெரிய பிரச்சனைலாம் ஏற்படாது. ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பல திருப்புமுனை கொண்ட வாரமாக. ஏன்னா குரு கடகத்தில் 5ஆம் பார்வை அவங்க வீட்டை பார்க்கறதுனால நல்ல ஒரு விதமான சுபத்துவம் ஏற்படும். குழந்தைகளின் கல்வி வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு ஏன்னா திருகோண பார்வையாக 5ஆம் பார்வை உங்கள் வீட்டில் டைரெக்டாக பார்க்கறதுனால குரு இருக்கிற இடத்தோட பார்வை பலம் ரொம்ப சிறப்பானது. ஜூன் 2க்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விதமான உங்கள் ஜாதக பலம் நல்லா இருந்ததுன்னா விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பான காலமாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை 28ஆம் தேதியும் 29 துலா ராசிக்கு உங்கள் ராசியிலேருந்து 12ஆம் இடத்துல சந்திரன் வர்றதுனால ஒரு விதமான பயணங்கள் மூலமாக ஏற்பட அலைச்சல் உண்டாகும். இருந்தும் அது உங்களுக்கு பயன்படுற அலைச்சலாக தான் இருக்கும். நைட்டில் சரியாக தூக்கம் இல்லாத இருக்கும். மனம் ஏதோ தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கணும். அதனால் தியான யோகா அதெல்லாம் செய்கிறது சிறப்பு. உங்கள் ராசியை சுக்கிரனும் குருவும் பார்க்கின்றது. அதாவது உங்கள் துலா ராசி 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால ஒரு விதமான சுபத்தனத்தில் ஒரு விதமான அசுபத்தனம் வெளிப்படுறதா இருக்கும். ஏன்னா அந்த ஆற்றல் இதுவும் செவ்வாயுடைய பார்வையும் 7ஆம் பார்வையாக இருக்கிறதுனால அது கண்டிப்பாக சிந்தனைகளை ஒரு நல்ல சிந்தனைகளை உங்களுக்கு நைட்டில் ஓடிட்டே இருக்கும். அப்போ நல்லா சிந்தனைக்கு ஓடிட்டே இருக்கும்போது நல்லதாக தான் இருக்கும். ஏதோ நாளைக்கு இந்த காரியெல்லாம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுவே தூக்கத்தை கெடுக்கிறதா இருக்கும். என்ன காரணம்னா
செவ்வாயின் பார்வை, வேகம், ஆற்றல் இதுவும் சேர்ந்து இருக்கிறதுனால இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த நாட்களில் வந்து ஒரு இது பண்ணணும். இருந்தால் அது பெரிதான கெடுதலாக உங்களுக்கு ஏற்படாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, இதை சொல்லியிருக்காங்க, இது இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தவிர்த்துட்டு வேறு எழுதி டைவர்ட் பண்ணிவிட்டு நல்லா நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார இறுதி நாட்களான சனிக்கிழமை 30ஆம் தேதி உங்கள் ஜென்ம ராசிக்கே வந்து சனி வர்றதுனால, சனி உங்கள் ராசிக்கு வர்றது வந்து சனி வந்து ஒரு விதமான நீச்சம். அது ரிஷபத்தில் இருக்கும்போது சந்திரன் உங்கள் ராசிக்கு வர்றது நீச்சம். ரிஷபத்தில் இருந்தால் அது வந்து உச்சம், அதோடைய கடகத்தில் இருந்தால் அது ஆட்சி வீடு. விருச்சிகத்து வரும்போது அது ஒரு விதமான நீச்சம் ஆகிறதுனால அன்றைய பொழுது வந்து ஒரு விதமான மனக்குழப்பம் ஏற்படும். ஏன்னா சுபகிரகம் பார்வை எதுவும் இல்லை. ரெண்டாவது செவ்வாயுடைய பார்வை தான் 8ஆம் பார்வையாக இருக்கிறதுனால ஒரு விதமான ஆற்றல், வேகம் இருக்கும். அது வந்து உடல் ரீதியான ஒரு பலவீனத்தை உண்டாக்கும். உடல் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆனால் ஏதோ இழந்தது போது, ஏதோ கிடைக்காது போல ஒரு விதமான தவிப்பு இருக்கும். என்ன காரணம் தான், விருச்சிகத்தில் சந்திரன் வந்து நீச்சமாகி போகின்றது. அது காலைல இருந்து மதியம் வரைக்கும் அது மாதிரி இருக்கும். மதியத்து பிறகு கொஞ்சம் சரியாகும், இரவு பொழுது கொஞ்சம் நன்றாக இருக்கும். ஏன்னா வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால மதியத்துக்கு அப்புறம் ஒரு விதமான புதிய உத்வேகம் கொண்டு செயல்படுவீங்க. இந்த அஷ்டமா பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து 8ஆம் இடத்து புதன் எடுது. கலஸ்தரஸ்தாதிபதினா சுக்கிரன். ரெண்டுமே பரிவர்த்தனை ஆனதுனால குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வாரத்தில் மே 30ஆம் தேதிலாம் பார்த்தீங்கன்னா அதிசாரமாக வந்து புதன் வந்து இதில் கலந்துடுது. 8ஆம் வீட்டுக்கு போகிறதுனால குருவுடன் இணைக்கிறது. 8ஆம் இடத்துல 3 கிரகங்கள் வந்து மறைவு இருந்தாலும் அதோடைய பார்வை பலம் வந்து உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால 8ஆம் இடத்தின் மறைவுத்தனம் வந்து 2ஆம் இடத்தால் அது பேலன்ஸ்டு ஆகும். அதாவது உடல் சோர்வுடன் முடியாத ஒரு விதம் தவிப்பு ஒரு இதுவாக இருந்து நீங்கள் இதுவாக இருந்தாலும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு விதமான சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா பார்வை பலன், குருவுடைய பார்வை பலன் இருக்குது. ரெண்டாவது சனியுடைய பார்வை வந்து 10ஆம் பார்வையாக இருக்குது. 7ஆம் வருட சனியெலாம் இல்லை, 5ஆம் இடத்துல தான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், புத்திரஸ்தானத்தில் பஞ்சம சனியாக இருக்குது. இந்த பஞ்சம சனின்றது குழந்தைகள் எதிர்காலம், கல்வி சார்ந்த சிந்தனைகள், கவலைகள் இதுதான் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் எதனா சிக்கல் இருந்தால் வந்து மறையும். புதிய முடிவுகளாக வந்து குடும்பத்தில் வந்து ஒரு குழப்பங்கள் ஏற்படலாம். இந்த பஞ்சம சனின்றது ஒரு விதமாக ஆன்மீக சார்ந்த விஷயங்களுக்கு உங்களை அழைத்து செல்லும். தத்துவார்த்தமான விஷயங்களை உண்மையை வந்து உங்களுக்கு புரிய வைக்கும். கடின உழைப்புக்கு பிறகு தான் அது பலன் வந்து தாமதமின்றி கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் 6ல் இருக்கிறதுனால எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு அசாத்திய தைரியம் இயல்பாகவே இருக்குது. இந்த 4ஆம் இடத்துல ராகு இருக்குது, 5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஒரு விதமான மனக்குழப்பங்கள்லாம் அப்பப்போ எட்டி பார்க்கும். இருந்தும் எதுலேயும் வந்து ஒரு விதமான அமைதி, நிதானத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுடைய ஆளுமையை வந்து இன்னும் அதிகப்படுத்துவதாக இருக்கும். உங்கள் ராசியிலேருந்து 10ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால தொழில், உத்தியோக சார்ந்த விஷயங்களில் மட்டும் ஒரு சலிப்பு இருந்துகிட்டே இருக்கும், தவிர்க்க முடியாததாக இருக்கும். இது இருந்தால் கூட 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாயினால் அந்த ஒரு விதம் வேகத்தினால அந்த இது கூட தவிடுபொடி ஆகும். இருந்த அரசு துறை, மருத்துவம், காவல், ரியல் எஸ்டேட் போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு விதமான முன்னேற்றம் காலமாக இருக்கும். அதான் ஏற்கனவே நான் சொன்ன ஒரு சின்ன விஷயம் கூட உங்களுடைய யூகோ இதில் வந்து பெருசாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குது, குருவும் பார்வை பார்க்கறதுனால அது வராமல் பார்த்து கொள்ளுங்க. போதி மட்டும் பிரச்சனை பெருசாக ஆகாது, இருந்தாலும் இது தொடக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் போது மட்டும் உங்கள் சைடில் விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. எது இருந்தாலும் ஜூன் 2 வரைக்கும் காத்திருங்கள். ஜூன் 2க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி வந்து விருச்சிகத்தை வந்து குரு பார்வை பார்க்கறதுனால இப்போ இருக்க சூழல் எல்லாமே கொஞ்சம் மாறுவதாக இருக்கும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கான 3 நட்சத்திரக்கான நட்சத்திர பலம் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம், குருவுடைய நட்சத்திரத்துக்கு 4ஆம் பாதம். அது வந்து ஆன்மீக ஈடுபாடு, திடீர் பண வரவு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த வாரம் கிடைக்கும். அனுஷம்னா சனியுடைய நட்சத்திரம், உத்தியோகத்தில் வந்து வீரியம், எதிரிகள் வந்து விலகி செல்வார்கள். அடுத்து கேட்ட நட்சத்திரக்காரங்கள் பார்த்தீங்கன்னா மன உறுதி வந்து கூடும், பேச்சில் வந்து நிதானம் தேவைப்பட்டதாக இருக்குது. இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்டம் எண்கள் பார்த்தீங்கன்னா 1, 9, 3, 1. வார அதிர்ஷ்ட திசைன்னு பார்த்தீங்கன்னா தெற்கு, வடக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா அடர் சிவப்பு, மஞ்சள். இந்த வாரத்துக்கு ஒரு ஆன்மீக பரிகாரம் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சம சனியுடைய தாக்கம் குறைகிறது. 8ல் குரு வந்து மறைஞ்சிருக்கு. இதனால் வந்து வியாழக்கிழமை தூரம் வந்து தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் வஸ்திரம் இல்லைன்னா மஞ்சள் பூக்கள் இல்லை கொண்டக்கடலை இதெல்லாம் போட்டு அணிவித்து நீ வழிபடலாம். 4ல் வந்து ராகு இருக்குது, 10ல் கேது இருக்குனால அந்த தொழில் தடைகள்லாம் வந்து நீங்கி மனதில் அமைதி பிறகு விநாயகர் வந்து அருகம்புல் சாத்தி வழிபடலாம். உங்கள் வீட்டிலேருந்து 6ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து மறைவில் இருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் இந்த வாரத்துக்கான எதிர்மறையான தாக்கங்கள் குறைந்து நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும். அதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலியை வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.